நான் உண்மையிலே மத்த சாங்க கம்பேர் பண்ணும்போது இந்த சாங் நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா, மத்த சாங் வந்து அது வந்து அந்த மீட்டர்ல இல்லையோ, தளபதிக்கு போடுற சாங் இல்லையோன்ற மாரி இருந்தது. இந்த சாங் கேட்கும்போது ஓகே. மத்த சாங்க கம்பேர் பண்ணும்போது இது நல்லா தானே இருக்குது. மட்ட சாங் உண்மையிலே செம மட்ட பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். என்ன ஒரே ஒரு வருத்தமா போச்சுனாக்கா, த்ரிஷா வரான்னாங்க. த்ரிஷாவ காணோம். அதுதான் ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. இல்ல அடுத்த பாட்டுல வராங்களா? இல்ல த்ரிஷாவே கிடையாதா படத்துல? என்னான்னு தெரியல. நல்லா இருக்கு பரவாயில்ல. மத்த சாங் கம்பேர் பண்றப்போ இது உண்மையிலேயே நல்லா இருக்குது. போன சாங்லாம் பார்த்து நான் பயந்துட்டேன். ஆஹா முடிச்சுட்டாரு. விஜய் வேலையை முடிச்சுட்டாங்க. சோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சோம். பரவாயில்ல காப்பாத்தி விட்டாங்க. சிஜி எல்லாம் இதுல கொஞ்சம் நல்லாவே நீட்டா இருக்கு. ஒரு ஸ்டெப் போட்டிருந்தாலும் தரமா போட்டிருக்காப்ல. நல்லா நீட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. படத்துக்காக ஈரா வெயிட் பண்றோம். டிக்கெட் தான் கிடைக்கல. அதை தான் ப்ரோ சொல்றேன். அந்த பாட்டை பார்த்துட்டு முடிச்சுட்டாங்க, விஜய் செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சேன். இதுல காப்பாத்தி விட்டாங்க. அப்பதான் வெங்கட் பிரபு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் மாத்தி இருக்கோம், ஆல்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல நல்லா இருக்கு, சூப்பராவே இருக்கு. லுக் சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. மங்காத்தா மாநாடு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கண்டிப்பா நாளுக்கு நாள் அந்த ரேங்கிங்கிறது ஏறிக்கிட்டே தான் போவோம். அதை கம்பேர் பண்றப்ப அதை விட ஒரு படியோ இல்ல அதே அளவுக்கு ஈக்குவலா இருந்துட்டுனா வேற லெவலு. கொஞ்சம் ஜருக்கு விட்டாலும் வெங்கட் பிரபு நிலைமையை யோசிச்சு பார்க்க முடியலனால வச்சு செஞ்சிருவாங்க சோசியல் மீடியால. நம்ம பார்ப்போம். கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டபுள் ஆக்ஷன் வேற. ராய ஜன்னா நடிச்சிருக்காப்ல. ராய ஜன்னப்ப கொஞ்சம் அந்த விக்ரம் மாதிரி விறுவிறுன்னு போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் உள்ள இருக்காருங்கிறப்போ பயங்கர எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா எப்படி கொண்டு வர போறாங்களோ. ஏன்னா விஜயகாந்த் எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி ரொம்ப அதிகமா நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப விஜயகாந்த் உள்ள வந்து பயங்கரமா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் இருந்ததுன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். படம் பிளாஸ்ட் ஆயிரும். பார்ப்போம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த வாரம் நேரம்லாம் வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கமலா தேட்டரு பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆமா, மோகன் இருக்காரு படத்துல. மோகனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி என்னடா இந்த மனுஷன் இருக்கானா இன்னும் உயிரோடங்கிற மாதிரி இருந்தது. வேற லெவல்ல இருக்காரு. கெட்டப்லாம் சூப்பரா இருக்கு. அவர் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெகட் ஆயிடுச்சு. மோகன்னாலே ஹிட் பாட்டு கேட்டு நம்ம பழகணும். நம்ம அதை இதை பார்க்கும்போது வில்லனா போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. அவர் கெட்டப் சூப்பரா இருக்கு. அந்த 100வது நாள் படத்துல அவர் அந்த வில்லன் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் ஞாபகப்படுத்துது. சூப்பரா இருக்கு. பார்ப்போம். என்னதுன்னா எஸ்கே கேமியோவா? எஸ்கே கேமியோ இருந்தாக்க இன்னும் நல்லா தான் இருக்கும். எத்தனை பேர் தாங்க இருக்காங்க படத்துல? இவ்வளவு பேரா? ஆமா, லியோலயும் நிறைய கேஸ்டிங் நிறைய இருந்தது. லியோ கம்பேர் பண்றப்போ இதே மாதிரி நிறைய கேஸ்டிங் இருந்தது. அதுல என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ரோல்லாம் அதிகமா கொடுக்கல. நிறைய பேரை டம்மியா தான் வச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் கேஸ்டிங்கை கொடுத்துட்டு நிறைய பேரை டம்மியா தான் வச்சிருந்தாங்க. ஸோ இதுலயும் அது மாதிரி வச்சிடலாம எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரோல் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஸ்பெஷலி விக்ரம் இவரை மறந்துட போறாப்புல. விஜயை மறந்துட்டு எல்லாத்துக்கும் ரோல் கொடுத்துட்டு விஜய் விட்டுற போறாங்க. விஜய்க்கும் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். பார்ப்போம். கண்டிப்பா அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடைசி 2 படம் இன்னொரு படம் தான் இருக்கு விஜய்க்குங்கிறப்போ கண்டிப்பா மிரட்டி விட்டுருப்பாரு வெங்கட் பிரபு மேல முழு நம்பிக்கையோட போலாம் படத்துக்கு. இல்ல நானும் எதிர்பார்த்தேன் எங்கேயாவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை. ஒருவேளை ஃபுல் சாங்ல காட்டுறாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா சாங் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு த்ரிஷா இல்லாத மாதிரி தான் இருக்கு. சாங் லிரிக்லாம் கேட்கும்போது த்ரிஷா இருக்க மாட்டாங்களோன்ற மாதிரி தான் இருக்கு. சப்போஸ் த்ரிஷாவும் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல சூப்பரா இருக்கும் அந்த சாங்கே பார்க்கும்போது விஷுவலா. கண்டிப்பா அப்படி போடு மாதிரி அப்படி போடல. இன்னும் நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க இல்லையா? சோ அந்த காம்பினேஷன் திரும்பி பார்க்கும்போது நமக்கு நல்லா தான் இருக்கும் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. கேட்கும்போது இது ஒரு மட்ட சாங்ங்கறாங்க. சரக்கடிச்சு மட்டையோட சாங்கா இருக்குமா? இல்ல 2 மட்டைக்கு 2 அர்த்தம் இருக்கு. இல்ல 2 அர்த்தம் 3 அர்த்தம் இருக்கு. மட்டை ஊறுகா இருக்கு, மட்டை பண்றது இருக்கு, சரக்கடிச்சு மட்டையாவது இருக்கு, எவ்வளோ இருக்கு. அவங்க என்ன வச்சிருக்காங்கன்றது தெரியல. விபி சார் ஏதோ ஸ்பெஷலா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சாங்லயுமே ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் தளபதியோட லுக்கை வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எனக்கே வந்து பார்க்கும்போது இது தளபதி இல்லை, இது இல்லை, இது எங்க அண்ணன் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய மீம்லாம் பார்த்தேன் இல்லையா? தளபதி இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்போ வந்து இந்த இந்த சாங்ல பார்க்கும்போது ஓகே நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இதுவை அவங்க நினைச்சதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பயம் போயிடுச்சு. பயம் இல்ல, அதான் எப்படி வருமோன்ற டவுட் இருந்துச்சு. இப்போ ஓகே நல்லா வந்துரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு நான் இந்த சாங் கேட்கும்போது. அதுவும் இல்லாம யுவன் பிறந்த நாளைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. யுவனை செய்யறதுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா வந்து இந்த பாட்டு மட்டும் ஒழுங்கா வராம இருக்கட்டும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ யுவன் வந்து இந்த பாட்டுல ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல யார் வாயிலையும் விழாம இருந்தாரு, அதுவே பெரிய விஷயம். எல்லாருமே சொன்ன வரைக்கும் நல்லா இருந்ததுன்ற மாதிரி தான் சோசியல் மீடியாலாம் போட்டிருக்காங்க. எனக்குமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. யுவன் சார் ஹாப்பி பர்த்டே. உங்களோட சாங்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒரு ரொம்ப பூஸ்டா இருக்கு. ஏன்னா பிரேக்கப் ஆன பசங்களோட வழி வந்து உங்களோட சாங்ல வந்து அதுக்கான மருந்தா உங்க சாங் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய சாங் கொடுங்க. உங்களோட சாங் வந்து மருந்தா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க யுவன் சாங் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. யுவனோட இது வந்து வேற. ஸோ எல்லாரும் மாதிரி பண்றது கிடையாது யுவனோட அவரோட வேலை. இப்போ கூட சோசியல் மீடியால வந்து ஒரு சாங் ஒன்று பார்த்தேன். ஆதலால் காதல் செய்வீர் சாங் வந்து அந்த குழந்தையோட சாங்
இது மாதிரி நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அந்த சீனா வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கும் அந்த சீனு. ஆனா சாங்கா கேட்கும்போது இப்பதான் அந்த சாங்கோட லிரிக் அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு மாரி அழ வந்துருச்சு. ச்சே! என்னடா யுவன் இந்த மாரி ஒரு சாங்லாம் போட்டிருக்காரு அப்படின்ற மாரி. நெறைய பேர் ஒரு நாள் இது சாங்லாம் நம்ம பெருசா சொல்றோம் இல்லையா? ஸோ ஒரு நாள் இது சாங் ஈக்குவலா இந்த சாங் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சது. அந்த மாரி ஒரு 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 மியூசிக் டைரக்டர் யுவன் சார். அவர வந்து கிண்டல் பண்றதுக்கோ, ட்ரோல் பண்றதுக்கோலாம் வந்து நமக்கு தகுதியே இல்லன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இன்னும் அவரோட சாங்ஸ் நெறைய வரணும். ஆ என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருக்குண்ணா. ஏன்னா இப்போ மீதி சாங் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாரி ஆயிடுச்சு. இந்த சாங் வந்து ஒரு கானாவா, ரைமிங்கா அடிச்சு சூப்பரா பண்ணியிருக்காங்க. லோக்கல்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச மாரி, ஒரு பிஎன்சி சென்டருக்கு ரொம்ப புடிச்ச மாரி தான் சாங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாமே, விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு ஸ்டெப் தானே போட்டிருந்தாப்ல. சாங் பர்த்டே சாங் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆ. எப்படி இருக்கு பாக்குறப்போ? நல்லா தானே இருக்கு. இதுக்கு மேல என்ன விட முடியும்? ஒரு சும்மா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாரி தான் சாங்க்கு. அதுக்கு இது இவ்வளோ தான் தர முடியும். நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து ஒரு 50 வயசுல வந்து ஒரு கிராபிக்ஸ்லாம் இல்லாம ஒரு கஷ்டமான ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப அசால்ட்டா ஆடிட்டுருக்காரு. வயசு எப்படி இருக்காரு இந்த பாட்டு? லுக் வைஸ் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த ஏஐ வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணாங்க. அதனால அந்த ஏஐ எல்லாம் எடுத்துட்டு ஒரிஜினலாவே கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா மேட்ச் பண்ணி சூப்பரா பண்ணிட்டாங்க. பார்க்கும்போது என்ன மாதிரி பாட்டுமா இருக்கு? பேக்ரவுண்ட்லயே ஓடுற மாதிரி இருக்குதா? இல்ல அது சரக்கடிச்சிட்டு மட்டைக்கு இந்த பாட்டு? இல்ல அந்த மாதிரி இல்ல. இது வந்து ஒரு லியோல ஒரு சாங் வரும்ல, நான் ரெடி அந்த மாதிரி. இது ஒரு லோக்கலா அந்த மாதிரி ஒரு சாங். ஒரு பையன் விஜய் அவரோட வெர்ஷன்ல ஒரு சாங் மாதிரி. அப்பாக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு திட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்ல இந்த சாங் வரும்னு நினைக்கிறேன். பாட்டுல திரிஷா இருக்குன்னு சொல்லி எல்லாம் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. திரிஷா இல்லையே. இல்ல இந்த படத்துல வந்து சும்மா ஒரு கேமியா மாதிரி தான், 1 நிமிஷம் 2 நிமிஷம். பாட்டுல இல்ல, வேற எதுனா 2 நிமிஷம் வந்துட்டு போற மாதிரி தான். அது வந்து இந்த பாட்டுக்காக விளம்பரம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி. அப்பதான் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னு. திரிஷா இல்லாத உங்களுக்கு வருத்தம் இல்லையா? அப்படிதான் இல்ல. இல்லையா? அதான் சொல்லி விடுங்க bro. அப்படிலாம் எதுவும் இல்ல. இதெல்லாம் இது இப்போ ஏகப்பட்ட காஸ்ட் இருக்காங்கல்ல. அதனால ஒரு ஏன்னா இது கிட்டத்தட்ட மொத்த 90s விண்டேஜ் எல்லாமே அந்த ஹீரோஸ் அவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அதனால இந்த இவங்களும் சும்மா கேமியா வர போறாங்க. ஒரு பெரிய படையா இருக்கிறதுனால அதெல்லாம் தெரியல அவ்வளோ. படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? படம் கண்டிப்பா இந்த கஸ்டடி ஃபிளாப் ஆயிடுச்சு. இந்த படம் விட்டதை பிடிக்கணும், பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற அதுக்காகவே பயங்கரமா உழைச்சிருக்காங்க. 10,000 தேட்டர் ஒரு ஃப்ரேமுக்கும். அது கஸ்டடியில் விட்டதை இந்த கோட் வந்து பெரிய ஹிட் ஆகும். அதை விட்டதை பிடிச்சிருவாங்க. இல்ல நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஓட்டு படத்துல பாட்டுலாம் கேட்டீங்களா அது? பாட்டு கேட்டோம். இந்த வாட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டிஃப்ரெண்ட்டா இருக்குமா? கடைசி படம்னு சொல்றாங்க. நல்லா என்ன சொல்றது? கடைசி படமா இருக்கக்கூடாது. தளபதி ஃபேனு. நல்லா போச்சுன்னா ஓடும். எப்படி இருந்தாலும் ஓடும். கடைசி படம்னு வேற சொல்லிட்டாங்க. நல்லா ஓடும். பார்க்கும்போது லுக் வைஸ் எப்படி இருக்காரு? ரொம்ப கலாச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இல்ல. ஆ, இது டீஏஜிங் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் அவ்வளோ கலாய்க்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே. நல்லா பாப்போம் என்ன எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. தலை வேற இருக்கா, தோனி வேற இருக்கா. அது வேற சொல்றாங்க. எப்படி ஆ திரிஷாவும் இருக்காங்க. அப்படியா? ஆமா. ஓ, அவங்க ஸ்னேகா அவங்க தான் இருந்தாங்க அப்போ அந்த போட்டுருக்காங்க. ஓ எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க படத்துக்கு? இப்போ டிக்கெட் கேட்க வந்தோம். அவங்க நெக்ஸ்ட் வீக் வாங்கன்றாங்க. இப்போ போய் ரோனியில் கேட்டு வந்தோம். ரோகிணில தான் ரொம்ப டிக்கெட் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு. ஆமா, இங்க அதான் இப்போ அங்கேயும் கேட்டோம். அங்க இன்னும் வரல. நீங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க. அங்க ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ இங்க வந்தா இவங்க நெக்ஸ்ட் வீக் வாங்கன்றாங்க. எல்லா இடத்துலயும் அப்படி பண்றாங்க. அதான் என்ன பண்றது?